சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபத்தை குறித்த தொடர் போதனைகளை கொடுத்து வருகிறோம். அதில் முதல் பகுதி நான் சொன்னேன், நாம் ஏன் ஜெபிக்க வேணும் என்கிறதற்கான காரண காரியங்களை இங்கே நான் சொல்லி வருகிறேன். அநேகர் சொல்லுகிறார்கள், நாம் ஏன் ஜெபிக்க வேணும், நாம் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் ஜெபம் பண்ணி அவருக்கு சொல்லி அவருக்கு தெரிய போதா? நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர், அவர் சர்வ ஞானி. ஆகவே நான் ஏன் ஜெபிக்க வேணும்? அவர் சர்வ ஞானி மட்டுமில்லை, அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆகவே நான் ஜெபிச்ச என்ன பிரயோஜனம்? அது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்திருக்கிறார். அப்போ நான் ஜெபிச்சு அதனால் என்ன நடக்க போகிறது? அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்கிறாங்க, காட் ப்ரீ டிட்டர்மின்ஸ் எவ்ரிதிங். அதாவது தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து விட்டார். எது எது எப்படி இருக்கும், என்ன நடக்கும் என்கிறது முன்குறித்து விட்டார். ஆகவே நான் ஜெபிச்சு என்ன ஆகிறது? முன்குறித்தபடி தானே எல்லாம் ஆக போகுது. அவர் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்க போகிறது. ஆகவே நான் ஜெபித்து பயன் என்ன? கடைசியாக சொல்கிறாங்க, கடவுள் மாறப்போகிறதில்லை, அவர் மாறாத தேவன். ஆகவே நான் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நல்ல வேலிட் கேள்விகள், சரியான கேள்விகள். இதுக்கு சரியான பதிலை நாம் கொடுத்து வருகிறோம். அவர் எல்லாம் தெரியும் அவருக்கு. நான் ஜெபிச்சு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய முடிந்தவர். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் முன்குறித்திருக்கிறார். அவர் நினைச்சதை தான் செய்ய போகிறார். அவர் மாறவே போறதில்லை. அப்படியானால் நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுகிறது. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்னா, முதலாவது காரணம் நான் சொன்னேன், நாம் ஜெபிக்காவிட்டால் தேவன் இந்த பூமியிலே ஒன்றும் செய்வதில்லை. சரியா சொல்றேன்? மனிதர்கள் ஜெபிக்காமல், மனிதர்கள் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் பூமியில ஒன்றையும் செய்ய போகிறதில்லை என்று ஜான் வெஸ்லி சொன்னார். அந்த காரண காரியத்தை முதலாவது நான் விளக்கினேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஜெபிக்காமல், நான் வேண்டிக் கொள்ளாமல் பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வது கிடையாது. இரண்டாவது காரணத்தை சொன்னேன், ஜெபம் நான் ஏன் செய்ய வேணும் என்றால், தேவனோடு கைகோர்த்து ஒன்று சேர்ந்து இந்த பூமியிலே நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஜெபம். நாம் பெரிய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறோம் தேவனோடு. ஜெபம்னா என்ன? அவரோடு கூட போர்ட் மீட்டிங் அட்டன் பண்ணி, கமிட்டி மீட்டிங்கில் உட்காந்து அவரோட டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி அதை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே ஜெபம் என்கிறது ஏதோ நான் இங்கே கடந்து பிச்சை கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் இல்லை, அதல்ல ஜெபம். அவரோடு கூட சேர்ந்து நான் வேலை செய்கிற ஒரு உடன் ஊழியனை போல அவரோடு கூட இருக்கிறேன். அவருடைய வேலை இந்த பூமியில் நடக்கணும். ஆகவே அவரோடு சேர்ந்து நான் வேலை செய்கிறேன். அது சம்பந்தமாக நான் அவரோட பேச வேண்டியது இருக்குது. அதுதான் ஜெபமாக இருக்கிறது. மூன்றாவது காரணத்தை கடந்த 2 வாரங்களாக விளக்கின ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது என்னவென்றால், ஜெபம் நான் ஏன் செய்கிறேன்னா, கர்த்தர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும், எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் அவர் முன் குறிச்சிட்டாரு, அவர் மாறவே போகிறதில்லை. இருந்தாலும் நான் ஏன் ஜெபம் பண்ணுறேன்னா, அவர்கள் ஆளக்கடவர்னு சொல்லிட்டாரு. அந்த ஆளுகையை நான் இந்த பூமியில் எப்படி செலுத்துவது? ஆள்றதுன்னா என்ன? வா போ உட்காரு எந்திரின்னு சொல்கிறது தான் ஆள்றது. அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் ஆளுகை நடத்துகிறேன் இந்த பூமியில. ஜெபம் நான் ஆளுகை நடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது என்ன கடந்த 2 வாரங்களாக போதித்தேன். எப்படி இந்த பூமியிலே மனிதர்கள் ஆளக்கடவர்கள் என்று சொன்னார், அந்த தேவனுடைய தீர்மானத்தை ஜெபத்தின் மூலமாய் நாம் நிறைவேற்றுகிறோம். 4, இன்றைக்கு 4வது காரியத்தை சொல்ல போகிறேன். நன்றாக கவனிப்போம். 4வது காரணம் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. ஜெபிப்பதன் மூலமாக தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. இதை கொஞ்சம் விளக்க நான் விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவன் சொல்லிட்டார் நாம் ஆள கடவோம் என்று. அவர் ஆள போறதில்லை. ஆகவே தேவன் நம்மை இந்த விதத்தில் அவர் உட்கார வைத்திருக்கிறார், இந்த விதத்தில் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த விதத்தில்னு சொன்னால், என்னை ஆசீர்வதிப்பதற்கு என்னுடைய அனுமதி தேவைப்படுகிறது தேவனுக்கு. என்னுடைய அனுமதி இல்லாமல் தேவனே என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஹலோ, இருக்கீங்களா? இதுக்கு தான் ஜெபம். நான் ஜெபிக்கிறதன் மூலமாக, நான் வேண்டிக் கொள்ளுகிறதன் மூலமாக தேவனுக்கு நான் அனுமதி வழங்குகிறேன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. என்னை ஆசீர்வதிக்கிற அவருக்கு சித்தம் இருக்குது, அவருக்கு ஆசை இருக்குது, அவருக்கு திட்டம் இருக்குது, அதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஆனால் அவரே என் மேல ஆசீர்வாதத்தை அப்படி கொட்டுகிறது கிடையாது. நான் அதை அவர்
எனக்கு தரும்படியாக அவருக்கு அனுமதி தர வேண்டும், அனுமதி வழங்க வேண்டும். ஏனென்றால் என்ன ஒரு சித்த சுயாதீனம் உள்ளவனாய் என்னை உண்டாக்கி இருக்கிறார். அந்த சித்த சுயாதீனத்தை, என்னுடைய சுதந்திரத்தை, என்னுடைய உரிமையை, சித்தம் கொள்ளக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, செயலாற்றக்கூடிய அந்த ஆற்றலை நான் பயன்படுத்த வேண்டும், நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் கர்த்தரே என்னை ஆசீர்வதிக்க முடியும். இதை சில வேத வசனங்கள் மூலமாய் நாம் பார்ப்போம். உபாகமம் புஸ்தகத்தை திருப்போம், 30ஆம் அதிகாரம். இதெல்லாம் மாறாத உண்மைகள். இவைகள் நம்முடைய மனதிலே ஆழமாய் இறங்க வேண்டும். இதுதான் ஜெபத்திற்கே அடிப்படை. அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்காங்க, நான் ஏன் ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், அவர் என்ன செய்ய போறாரோ அதான் செய்ய போறாரு, நான் ஜெபிச்சு ஒன்றும் மாற போறதில்லை, கர்த்தர் மாற போறதில்லை. கரெக்டு, நீங்க ஜெபிச்சு கர்த்தர் மாற போறதில்லை. ஆனால் நாம் ஜெபிக்காம ஒன்றும் நடக்கவும் போறதில்லை. அதுதாங்க, அதைத்தான் விளக்கி கொண்டிருக்கிறேன். 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எப்படி சொல்றாரு பாருங்க, ஜீவனை தெரிந்து கொள்ள என்று சொல்லுகிறார். ஜீவனை கர்த்தர் கொடுக்க முடியுமா நமக்கு? ஜீவன் என்று சொன்னால் அதுல எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஜீவனிலே தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும், தேவன் தர விரும்புகிற சகலம் அடங்கி இருக்கிறது. அதான் நித்திய ஜீவன் என்று சொல்றோம். இந்த ரட்சிப்பை, ஜீவனை கர்த்தர் தர விரும்புகிறார். அதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதை எடுத்துட்டு நம்ம தொண்டையில் போட்டு திணிக்கிறது இல்லை. எடுத்துக்கிட்டு வலுக்கட்டாயமா நீ இதை நிச்சயமா இதை எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று நம்மேல் திணிக்கிறது கிடையாது தேவன். அவர் சொல்றாரு, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். அதுக்கு வானமும் பூமியும் சாட்சி. நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி. பாருங்க, நாம தெரிந்து கொள்றது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி, நான் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன். ஆகவேதான் ஜெபம். ஜெபம் என்ன? ஜெபத்தின் மூலமாக நான் என்னை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை நான் பயன்படுத்துகிறேன். ஜெபத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன், சுகத்தை தெரிந்து கொள்கிறேன், செழிப்பை தெரிந்து கொள்கிறேன், சமாதானத்தை தெரிந்து கொள்கிறேன், நன்மைகளை தெரிந்து கொள்கிறேன். எல்லா நன்மையும் பரிபூர்ணமான ஈவு பிதாவிடத்திலிருந்து வருகிற அந்த ஈவுகளை நான் தெரிந்து கொள்கிறேன். கர்த்தர் ஜீவனை தர வல்லவர், ஜீவாதிபதி அவர். ஆனால் ஜீவனை கொண்டு என் மேல அவர் கொட்டுகிறது கிடையாது, ஜீவனை கொண்டு அவர் திணிக்கிறது கிடையாது. அவர் சொல்றார், உனக்கு முன் வைத்தேன், நீ தெரிந்து கொள். எப்படி நான் தெரிந்து கொள்கிறது? அதுதான் ஜெபம். ஜெபத்திலே நான் என்னுடைய சித்தத்தை, என்னுடைய சித்த சுவாதீனத்தை நான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நான் அதை பயன்படுத்தி எனக்கு இதுதான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நான் அதை கேட்கிறேன். கர்த்தர் எவ்வளவு பெரிய மரியாதையை நமக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. உன்னை கேட்காம உன் மேலேயே நான் ஒன்றும் திணிக்க மாட்டேங்கிறார் கர்த்தர். அதனால தான் எனக்கு இந்த கர்த்தரை பிடிக்குது. எனக்கு என்னை ரொம்ப மதிக்கிறவர் அவர். என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுறவர் அல்ல. அவர் என்கிட்ட சொல்கிறார், உனக்கு முன்னால் வைக்கிறேன், வேணும்னா எடுத்துக்கொள், நீ தீர்மானித்துக்கொள், ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அருமையாக சொல்கிறாரு, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி அதை தெரிந்து கொள் என்று சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற காரியங்கள் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. நாம் அதை தெரிந்து கொண்டு அதை கேட்டாலொழிய அவைகள் நமக்கு கிடைக்க போகிறதில்லை. நாம் தெரிந்து கொண்டு அவைகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியாக, பலிக்கும்படியாக தேவனுக்கு நாம் அனுமதி வழங்க வேண்டும். அதுதான் ஜெபம். ஜெபம் என்கிறது, தேவனே நீர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நீ கிரியை செய்யலாம், இப்படி செய்யும், உடைய வார்த்தையின்படி செய்யும், உடைய நோக்கத்தின்படி செய்யும், உடைய திட்டங்களை, தீர்மானங்களை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் என்று நான் திறந்து கொடுத்து, வாசலை திறந்து அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது தான் ஜெபம். அவர் சொல்றார், உன் பர்மிஷன் இல்லாமல் நான் உன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இருக்கீங்களா? நம்ம வீடுகளில் நம்ம பிள்ளைங்க ரூமில் நம்ம பாட்டுக்கு போய் நுழைஞ்சிடறோம் மடன்னு. நான் அமெரிக்காவில் படிக்கிற காலத்தில் அந்த சில வீடுகளில் போய் தங்கியிருக்கிறேன். அவங்க சொந்த பிள்ளை வீட்டில் அந்த பிள்ளை ரூமில் கூட கதவை தட்டிட்டு கேனை கம்மின்னு கேட்டு தான் உள்ளே போகிறாங்க அப்பா அம்மா. எனக்கு அது புதுசாக இருந்துச்சு. அது பார்த்தப்ப என்னடா இது, அப்பா தானே, இந்த பையில போய் ஒரு முறை செக் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும், திடீர்னு போய் கதவை திறந்துக்கிட்டு. ஆனால் இவர் என்ன அவ்வளோ மரியாதையை நின்றுக்கிட்டு திறந்து கேனை கம்மின்னு கேட்குறாரு. சில நேரம் அவன் டோன்ட் கம் இன் நவ் அப்படின்றான், இப்போ வராதிங்க உள்ள. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோ, இப்போ வராதிங்க உள்ள அப்படின்ட்டு அவன் பர்மிஷன் கொடுத்தாதான் தகப்பனார் உள்ள போகிறார். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. நம்ம நாட்டுக்கு அது
ஒத்து வராது போல் இருந்தது அப்போ. ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது தெரியுது, ஒரு தகப்பன் மகனுக்கு கூட ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு எந்த விதமான மரியாதையை கொடுக்குறான். அவங்க ரொம்ப வளர்கிற காலத்தில் ரொம்ப சின்னதுலேயே அது மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது அவனை ஆளாக்குகிறது, அவனுடைய உரிமைகளை அது நினைவுபடுத்துகிறது, அவன் யார் என்பதை அது அவனுக்கு நினைவுபடுத்துகிறது. அப்படி நடத்துகிறார்கள். நம்முடைய தேவன் நம்மை அதற்கும் அதிகமாக மரியாதை கொடுத்து நடத்துகிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அது சொல்கிறாரு, நான் தான் உன்னை உண்டாக்குனேன், இந்த பூமியும் வானத்தையும் நான் உண்டாக்குனேன், எல்லாத்தையும் உண்டாக்குனேன், எல்லாத்துக்கும் நான் தான் ஓனர் மாதிரி. இருந்தாலும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், உனக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். உன்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நுழைய மாட்டேன் உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல். உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நீ என்னை வேண்டிக் கொள்ளு, என்னை கேட்டாலொழிய, வாங்கன்னு சொல்லாவொழிய நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன், இதை செய்யும் ஆண்டவர் சொன்னாலொழிய நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க எவ்வளவு ஜெபம் முக்கியம் என்று. நான் கேட்பது எவ்வளவு முக்கியம், நான் ஆண்டவருக்கு பர்மிஷன் கொடுப்பது எவ்வளவு முக்கியம், ஆண்டவரை வாரமையான்னு சொல்றது எவ்வளவு முக்கியம், இதை செய்யும் வார்த்தையின்படி நடப்பித்தரணும் என்று சொல்வது எவ்வளவு முக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். இன்னொரு வசனத்துக்கு இருப்போம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அருமையாக சொல்லி இருக்குது. இந்த வசனத்தை நிறைய நாம் கேட்டிருக்கிறோம், இருந்தாலும் கேட்டாச்சுன்னு நினைச்ச கூடாது. சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதா? நமக்கு என்ன நடக்க போகிறது? நல்லது நடக்க போகிறதா, கெட்டது நடக்க போகிறதா? நன்மையை பெற போகிறோமா, இல்லை தீமை அனுபவிக்க போறோமா? நம்முடைய வாழ்க்கை நன்றா இருக்க போகிறதா அல்லது எப்படி இருக்க போகிறது என்பதை எது நிர்ணயிக்கிறதாம்? நாவின் அதிகாரம். நாவில ஒரு அதிகாரம் இருக்குதா? அது என்ன அதிகாரம்? நாவில என்ன அதிகாரம்? அது எப்படி வேலை செய்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நாவில என்ன அதிகாரம்? நான் சொல்லுகிறேன் நாவில என்ன அதிகாரம் என்று. நாவு நம்முடைய இருதயத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிறதை ஜெபத்திலே வெளிப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்தப்படுகிறது தான் நாவு. இந்த நாவின் அதிகாரத்தை நாம் பயன்படுத்துகிற ஒரு விதம் தான் ஜெபம். நாவின் அதிகாரம் என்ன? கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்கிறதுக்கு இந்த நாவுக்கு முடியும். இந்த நாவு வாயை திறந்து, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், தெய்வீக சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை இவைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன், உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உடைய நோக்கத்தை என்னிலே நிறைவேற்றியலும், என் குடும்பத்தில் நிறைவேற்றியலும், என்ற உலகத்தில் நிறைவேற்றியலும் என்று நான் வாயை திறந்து சொல்லும் போது அதுதான் நாவின் அதிகாரம். என்னுடைய நாவை உபயோகப்படுத்தி நான் கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவருக்கு நான் பவர் கொடுக்கிறேன், அவருக்கு நான் உரிமையை கொடுக்கிறேன், நீர் கிரியை செய்யலாம் என்று நான் இடம் கொடுக்கிறேன், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக. அதில் பிரியப்படுகிறவர்கள் என்று சொல்லியிருக்க. அதில் பிரியப்படுகிறவர்கள் சொன்னால் இதில் நாவில தான் அதிகாரம் இருக்குது. நான் கேட்கணும், நான் வாயை திறக்கணும், நான் தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டு எதை தெரிந்து கொள்றனோ அந்த வார்த்தைகளை சூஸ் பண்ணி என்னுடைய நாவில நான் போடணும். நான் சூஸ் பண்ணி என்னுடைய சாய்ஸை என்னுடைய வார்த்தையில போடணும். நான் தெரிந்து கொண்டது என்னுடைய வார்த்தையின் மூலமா நான் பேச வேணும். இதுதான் ஜெபம் என்று இதை அறிந்து கொண்டு இந்த சத்தியத்திலே பிரியப்படுகிறவன், இந்த நாவின் அதிகாரம் இதை அறிந்து கொண்டு இதிலே பிரியப்படுகிறவன், இதை மதிக்கிறவன். அநேக கிறிஸ்தவர்கள் இதை மதிக்கிறது கிடையாது. பாருங்க, நாவில் அதிகாரம் இருக்குதுன்னா அவங்க சிரிக்கிறாங்க. இன்னைக்கு அவரா ஃபெய்த் பிரீச்சர், அவர் இந்த நாவின் அதிகாரத்தை பற்றி பேசுவார். நாவின் அதிகாரம்னா அவங்களுக்கு ஏதோ விளையாட்டா இருக்குது. அவங்களுக்கு இதை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் அவர்கள் இதை பார்த்து நகைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நாவு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அது ஜெபத்தில் எப்படி உபயோகப்படுகிறது என்று எண்ணிப்பாருங்கள். இந்த நாவை திறக்கணும், வாயை திறக்கணும். உள்ளம் தெரிந்து கொள்ளுகிறது, நாவு அதை உச்சரிக்கிறது. தெரிந்து கொண்டு வார்த்தைகளை உள்ள வைக்கணும். நாவை வாயை திறந்து ஏதோ வந்த வார்த்தையை பேசக்கூடாது. தெரிந்து கொண்டு வார்த்தையை வச்சு பர்பஸ்ஃபுல்லா பேசணும். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வாயை திறந்தா ஏதோ லப்புக்குன்னு கொட்டிடுறது கிடையாது. என்ன வைக்க போறோம் வாயிலன்னு முதல்ல தெரிந்து கொண்டு, முதல்ல வாயெல்லாம் கழுவி எடுத்துட்டு, பழசெல்லாம் எதெடுத்து நான் வாயில வைக்க போறேன்னு தீர்மானம் பண்ணி, வார்த்தைகளை சூஸ் பண்ணி, நம்முடைய லட்சியங்களை உருவாக்கி, உள்ளத்தில் எதை தெரிந்து கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு எதை நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்பதை தீர்மானம் பண்ணி, அந்த தீர்மானத்தை எடுத்து வார்த்தைகள் அதுக்கென்று சூஸ் பண்ணி, எதை நான் வாயில உச்சரிக்க போறேன் என்பதை சூஸ் பண்ணி நான் அந்த வார்த்தைகளை வைக்க வேண்டும் என்னுடைய நாவிலே. இதிலே பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான். இருக்கீங்களா? தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு அப்படியே செய்தார் பாருங்க. ஜீவனும் மரணமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியும் இருந்தது. இதை புசித்தா சாவுன்னு சொன்னாரு, சாகவே சாவாயினாரு. அது ஜீவ விருட்சத்தின் கனி. அதை புசித்தா
புசித்து 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 நித்திய ஜீவனை அடைந்து அவன் என்றென்றைக்கும் வாழ முடியும். அது அப்பேற்பட்ட ஒரு கனி. ரெண்டுத்தையும் வச்சார ஒழிய இதை புசின்னு சொல்லி அவனை ஃபோர்ஸ் பண்ணலை ஜீவ விருட்சத்தின் கனியை. இல்லை இதை புசிக்காதன்னு சொல்லி அவன் புசிக்க போனப்போ அவனை தடையும் பண்ணவில்லை. இருக்கீங்களா? இதை புசிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவில்லை, அதை புசிக்காதுன்னு சொல்லி தடையும் பண்ணவில்லை. இதுதான் தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிற மரியாதை. அப்ப நான் பொறுப்பு. நான் எதை தெரிந்து கொள்கிறேன் என்பது பொறுப்பு. நான் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பெடுக்க வேண்டும். நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனம் மரணம் எனக்கு முன்னால இருக்குது. எல்லாம் எனக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சத்திய வசனம் ரொம்ப முக்கியம். போதனைகள் ரொம்ப முக்கியம். எது சத்தியம், எது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பது எனக்கு புரிகிறது முக்கியம். ஏனென்றால் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். சுகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதை எடுத்து என்னுடைய வாயில வைக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாக தான் இந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் போதிக்கப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மார்க் 11 அது 23 வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வசனத்தில் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வருகிறது. நான் சொன்னேன், வேதத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதுல ஒரு பெரிய ரூல் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஒரு வசனத்தை வாசித்தா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குதுனால அந்த வார்த்தையில் ஏதோ பெரிய விஷயம் அடங்கி இருக்குன்னு அர்த்தம். திரும்ப திரும்ப சும்மா வரல. அது இந்த வசனத்தில் 3 தடவை சொல்லி சொன்னபடியே 3 தடவை வருது. விசுவாசிக்கிறத பற்றி ஒரு தடவை தான் வருது. சொல்றதை பற்றி 3 தடவை வருது. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போயிட்டு சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தான் சொன்னபடியே, எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அங்க ஒரு இடம் தான் விசுவாசம்னு வருது. அவன் சொன்னபடியே, திரும்பவும் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லி சொன்னபடியே 3 தடவை வாயை திறந்து பேசுறதை பற்றி 3 தடவை இந்த ஒரு வசனத்தில் வந்திருக்குது. நல்லா கவனிக்க வேண்டும். இதை சொல்லிட்டு மலையை கூட பார்த்து சொல்லலாம், பேசலாம், சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. அப்ப மலையை பார்த்து பேசுறது எப்ப? ஜெபம் பண்ணும்போது. நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம் மலைக்கு எதிராக, மலைகள் போன்ற பிரச்சனைகளுக்கு எதிராக உபயோகப்படுத்துகிறோம். நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம். தேவனுக்கு வாசலை திறந்து விடுகிறோம். தேவனுக்கு பெர்மிஷன் கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நுழைந்த அற்புதங்களை செய்யும்படியாக. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, பாருங்க, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ இங்க வருது. ஆங்கில வேதாந்தத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, வாட் திங்ஸ் சோ எவர் யூ டிசையர். எல்லாம் சொல்லுங்க, டிசையர். எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அதுதான் கரெக்ட். இங்க விரும்பின்றதை விட்டுட்டாங்க. விரும்பி கேட்டுக்கொள்ள. கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு விருப்பத்தின் மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்ன? ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும். நாம் விரும்பி அதை தெரிந்து கொள்ள வேண்டும், சூஸ் பண்ண வேண்டும். நமக்கு இதுதான் வேணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை பூரா அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த விருப்பத்தை வார்த்தையின் மூலமாய் தெரியப்படுத்த வேண்டும். அப்ப வாயை திறந்து பேசும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ. அப்ப ஜெபம் என்ன? வாயை திறந்து நம்முடைய பிரச்சனையெல்லாம் பேசுறது கிடையாது. ஜெபம் என்றால் வாயை திறந்து நம்முடைய விருப்பத்தை பேசுகிறது. என்ன வேணுங்கிற விருப்பத்தை பேசுகிறது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பசிக்குதுன்னு ரெஸ்டாரண்ட்ல போய் சொன்னா பிரச்சனை தீராது. இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கரெக்டாக சொல்லணும். பசிக்குதுன்னு அவனுக்கு தெரியும். உள்ள வந்து உட்காந்து பசிக்காம எப்படி போய் உட்காருவீங்க? பசிக்குது, அதான் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அங்க போய் பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்ன வேணுங்கிறத கரெக்டாக வாயை திறந்து ஆர்டர் கொடுக்கணும். கொடுத்தால் எது கேட்கிறோமோ அதுக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும். அதான் சொல்றாரு, நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ. உள்ள விருப்பம் இருக்கணும். முதல்ல விருப்பத்தை வைக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்றேன். பிறகு அந்த வைத்த விருப்பத்தை வாயில கன்வெர்ட் பண்ணணும், கொண்டு வரணும் வார்த்தைகளாக. வார்த்தைகளை சூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். எந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்த போறேன், எதை நான் தெரிந்து கொள்ள போறேன். கண்ட வார்த்தையை நான் பேச போறதில்லை. என்னுடைய பிரச்சனையை பற்றி நான் புறம்ப போகிறதில்லை. வார்த்தையை பேச போறேன் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை வைத்து நான் பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நான் பேச வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேச வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நான் பேச வேண்டும். தேவன் எனக்காக வைத்திருக்கிற விருப்பங்களை வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டு அதை நான் பேச வேணும். என் பிரச்சனையை பேசினா பிரச்சனை எல்லாம் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. நான் பிசாசை மகிமைப்படுத்துகிறவன் ஆயிடுவேன். பிசாசின் வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறவன் ஆயிடுவேன் பிரச்சனையில பேசினா. தேவனிடத்திலிருந்து என்ன வருது? என்னுடைய பிரச்சனைக்கான பதில்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஆகவே என்னுடைய வாயை திறந்து தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறேன், ஜீவனை பேசுகிறேன், மரணத்தை வெளியேற்றுகிறேன், மரணத்தை நிராகரிக்கிறேன், ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். நான்
ஆகவே கர்த்தரே நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் கர்த்தரே நான் ஆசீர்வதிக்க முடியாது. நிறைய பேருடைய கேள்விக்கு இது பதிலாக இருக்கிறது. நிறைய பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் ஏங்க என்ன ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? நம்முடைய பர்மிஷன் இல்லாமல் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய பர்மிஷனுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி விட்டார், நோக்கத்தை வெளிப்படுத்தி விட்டார். அவர் செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. 1008 காரியங்கள் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உனக்கு செய்வேன், இதெல்லாம் நான் உனக்காக விரும்புகிறேன், இது என்னுடைய நோக்கம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது. அதை நாம் வாசிக்க வேண்டும், எடுக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், உள்ள வைக்க வேண்டும். உள்ள வைத்து இவைகளை நாம் நாட வேண்டும், இதில் கேட்க வேண்டும், இதை வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை வேண்டிக் கொள்ளும்போது அவர் சொல்கிறாரு, சரி இப்போ நான் செய்கிறேன். ஏனென்றால் என்னுடைய சித்தத்தை உன்னுடைய சித்தமாக்கி கொண்டாய், அதை நீ கேட்கிற, ஆகவே நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்கிறார்.